நம்ம நிறைய கார்ப்பரேட் ரிலேட்டடாகவும் உங்களுடைய கெரியர் க்ரோத் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களை அந்த வீடியோ ரெகுலராக வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிறிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ப்ரொஃபைலை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு இடம் தான் லிங்க்டின். ஓகே, ஸோ லிங்க்டினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை ஷோ பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக வச்சுக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் எங்கே இப்போ சப்போஸ் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லக்ஷ்மணன் தேடணும்னா நான் நெட்டில் வரணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் ஒரு கம்பெனிக்கு என்னை ஹையர் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்னை தேடணும்னா நான் யார் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்த விளம்பரம் பண்ணி வச்சிருக்கணும். இல்லை என் டேட்டாவை ஒரு இடத்த அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். அந்த இடம் தான் லிங்க்டின். ஓகேவா? இப்போ என்னோட பேரை நான் போடுறேன். ஓகேங்களா? ஆரோ லக்ஷ்மணன் நான் போட்டேன்னா எங்கெங்கெல்லாம் என்னோட மார்க்கெட்டிங் வருது பாருங்க. இதோ ஒரு மார்க்கெட்டிங், லிங்க்டின்ல ஒரு மார்க்கெட்டிங். ஓகேவா? அதுக்கப்புறம் விக்ஸ்ல ஒரு மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக்ல ஒரு மார்க்கெட்டிங், இது வந்து அடோப்ல ஒரு மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் ஒரு மார்க்கெட்டிங். ஓகேங்களா? எவ்வளோ இடத்துல நம்மளால முடிஞ்ச வரையும் மார்க்கெட் பண்ணணுமோ மார்க்கெட் பண்ணிடணும். நம்ம பேரை போட்டவொடனே வந்துடணும் கூகுளில். நீங்க தான் உங்களை யூனிக் பண்ணணும். நீங்க தான் உங்களை தனிமைப்படுத்திக்கணும். எல்லாரும் மாதிரியும் நீங்களும் இருக்கணுமா, இல்ல டிஃப்ரெண்டா ஒரு யூனிக்கா நேம் கொடுக்கணுமா, இல்ல அதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி நீங்க தான் போடணும். இப்போ நான் வந்து லக்ஷ்மண் முருகன் போட்டேன்னா 50,000 இல்ல 1,00,000 லக்ஷ்மண் முருகன் இருப்பாங்க. சரிங்களா? எங்க அப்பா பேர் முருகன், என் பேர் லக்ஷ்மண் சொல்லிட்டு நான் ஒரு யூனிக்கா ஒரு கீவேர்ட் மாதிரி ஒன்று போட்டு நான் வந்து வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ என் பேர் நான் போட்டேன்னா நிறைய பேர் மார்க்கெட்ல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆரோ லக்ஷ்மன் போட்டா நான் ஒரு சிங்கிளான ஒரு பர்சனா தான் இருக்கும். பட் ஆனா ஒருத்தன் மட்டும் ஏதோ இருக்கான், அது தெரியல என்னன்னு சொல்லிட்டு. பட் சொல்றேன், என் பேர் நான் வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும் மார்க்கெட்லன்னா அதுதான் இந்த நேம் தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலயுமே இதுதான் இருக்கும் என் நேம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸை உருவாக்கிடும் உங்களுடைய லைஃப்ல. சரியா? ஸோ வேற உங்களை வந்து நான் தனிமை தான் படுத்திக்க சொல்றேனே தவிர்த்து உங்களை வந்து ப்ரொஃபஷனலா நேமை மாத்தி கொடுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களை நீங்க எப்படி தனிமைப்படுத்திக்கலாம்னா நீங்க தான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கணும். டிசைனர் லக்ஷ்மணன் அப்படின்னு போட்டா கூட உங்களுக்கு வர வைக்க முடியும். எல்லாமே கீவேர்டு தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன், ஓகேங்களா? ஜஸ்ட் போறேன் நான். ஓகேவா? லக்ஷ்மணன் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு நான் போறேன்னு வச்சுங்க. சுதாகர் லக்ஷ்மணன் ராஜேந்திரன், எவ்வளோ பேர் வருவாங்க. இப்போ நான் இதை ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதுனால இது வந்துடுச்சு. கரெக்டா? இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க மார்க்கெட்டில். உங்களுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு யூனிக்கான கீவேர்டை வைக்கணும். சரியா? அதை வந்து நீங்கள் வந்து ஹெச்ஆர் கிட்ட ஷோ பண்ணும்போது இதை வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் உங்களை நீங்கள் வந்து எப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வைக்க போகிறீங்கன்றது தான் மேட்டர். அதுக்காக நம்ம வந்து இந்த கார்ட்டூன்லேயோ இல்லை நம்ம இந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயோ கொடுக்குற இந்த இதெல்லாம் நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த மிஸ்டர் டாட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் திங். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக சொல்லிடணும். நீங்கள் உங்கள் பேர் வைக்க தப்பு கிடையாது. பட் உங்களை நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கீவேர்ட்ஸுக்கு பிளேஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபருக் மொபைல் ஆப் அண்ட் வெப் டிசைனர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ மொபைல் ஆப் அண்ட் வெப் டிசைனர் போட்டா ஃபருக்குன்ற ஒரு வருவாரு. சொல்றது புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா கீவேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்க என்ன கீவேர்டு யூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க சுதாகர் லக்ஷ்மணன் போட்டிருக்காரு, யூஎக்ஸ் டிசைனர் போட்டிருக்காரு, VMwareன்னு போட்டிருக்காரு, அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிளேஸ் போட்டிருக்காரு. அவர் யூஸ் பண்ணிக்கிற அந்த லிங்க்டின் கீவேர்டில் டிசைனர் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இங்கே ஒரு டிசைன்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான். நான் இப்போ லக்ஷ்மணன் யூஐ டிசைனர் அப்படி போட்டிருக்கேன். கரெக்டுங்களா? அதுவே நான் வந்து ப்ரொஃபைலில் என்னுடைய இந்த நேம் போட்டேன்னா ஓகேங்களா, என் ப்ரொஃபைல் தான் வரும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு போஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம், நம்ம எந்த மாதிரி நம்மள தனிமைப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு யூனிக்னஸ் நீங்க உருவாக்கிக்கணும் உங்களோட ப்ரொஃபைல்ல. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ். நீங்க என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து அதிகமா லைக் பண்றீங்க, எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் ஷேர் பண்றீங்க, எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்றது எல்லாத்தையுமே அந்த லிங்க்டின்ல நோட் பண்ணணும். சரியா? இது நான் பண்ண ஒரு 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 போஸ்ட். ஓகேங்களா? என்ன போஸ்ட்னா லிங்க்டின் போஸ்ட். எதுக்கு வந்து காமர்ஸ்ல வந்து லாகின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். யாராவது தெரியுமா எதுக்காக லிங்க்டின் எதுக்காக லாகின் வந்து லாஸ்டா வச்சிருக்காங்க? எனி ஐடியா ஆன் தட்? நீங்க அமேசான் போறீங்க, பொருள் நீங்க பாக்குறீங்க, எல்லாம் நல்லா இருக்கு, ரேட்லாம் பாக்குறீங்க, அப்புறம் பையனும் போது தான் லாகின் வருது. ஏன் அந்த மாதிரி வருது? லாகின் நம்ம ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வெப்சைட் போயிடும். லாகின் ஸ்டெப்ஸ்ல போய் மெயில் ஐடில அவங்க ஃபோன் இருக்கும். அது அந்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க லாகின் வர வைக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தா அந்த ப்ராடக்டோட லுக் அண்ட் ஃபீல் அவங்களுக்கு அனுபவிச்சிட்டா அதுக்கப்புறம் ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் லாகின் கொடுத்தா லாகின்ன்றது ஒரு டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது, ஒரு பெயின் பாயிண்ட் உள்ள ஒரு ப்ராசஸ். அவங்களோட மொபைல் நம்பர், ஓடிபி இதெல்லாம் போட்டு 4-5 ஸ்டெப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வர வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் குட். ஸோ அதனால் நீ டேரெக்டாக வா, பொருளெல்லாம் பாரு, வாங்கணும் போது மட்டும் வந்து என்கிட்ட பேசு, லாகின் கொடு, அவ்வளோதான். இது வந்து ஒரு சிம்பிள்ஃபைடு யூசர் எமோஷன். பேசிக்கலி யூசரோட எமோஷன் என்ன பண்ணுறாங்க, கேப்சர் பண்ணுறதுனால அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக திரும்ப வைக்கிறாங்க லாகின்ன்ற பாயிண்ட்டை. ஸோ இது நான் ஒரு சின்ன ஸ்டோரியாக நான் போட்டிருக்கேன் என் ப்ரொஃபைலில். இது நான் எழுதினா ஒரு ஸ்டோரி. சரியா? நான் இது ஏன் சொல்கிறேன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு டிசைனராகவோ இல்லை ஒரு பர்சனாவோ மாறிட்டீங்க, ஒரு 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 ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டீங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக மாறிட்டீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனுக்காக ஒரு சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண வைக்கணும், அந்த ப்ரொஃபஷனுக்காக ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும். ஓகேவா? லைக் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாய் வேஷம் போட்டால் குறைக்கணும், மயில் வேஷம் போட்டால் ஆடணும், ஓகேங்களா? காக்கா வேஷம் போட்டால் கத்தணும். சரியா? இது எல்லாம் நம்ம பண்ணணும். பேசிக்காக காமெடியாக தான் இருக்கும், பட்டு இதில் உள்ள ஆழ்ந்து நோக்கினீங்கன்னா உங்களுக்கான விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கோட் போட்டால் சேல்ஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ பேசிக்காக இது சிம்பிளாக சொல்ல போனால் என்னென்னா, உங்களை அந்த ப்ரொஃபஷனலாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உருவகிச்சுக்கணும். சும்மா நான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம், இப்போ வந்து நம்மள இந்த வேலைக்கு வர வைக்கிறானுங்க, இப்போ நம்ம போனால் என்ன ஆகும், அந்த மாதிரி ஃபியரே வரக்கூடாது உங்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்களா, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறீங்களா, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. எல்லாருக்கிட்டே இருக்கிற ஸ்கில்லு தான் உங்ககிட்ட இருக்குது. அவங்ககிட்ட இல்லாத ஸ்கில் என்ன இருக்குதோ அதை உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா உங்களால் அதை போய் எடுத்து தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். ஒருத்தவங்க கிட்ட இல்லாத ஸ்கில் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்றதை அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒருத்தவன் உங்க கூட வந்து இன்டர்வியூ உட்காருவான், அவன் செலக்ட் ஆயிருப்பான், அவன் உங்ககிட்ட நம்பர் கொடுத்துருப்பான், ஜி தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஜின்னு சொல்லுவான். அவனோட லிங்க்டின் ப்ரொஃபைல போய் பாருங்க, அவனோட போர்ட்ஃபோலியோ போய் பாருங்க, அவன் பண்ண மிஸ்டேக்கு, அவன் பண்ண ப்ளஸ், அவனோட ப்ரொஃபைல் எதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை செக் பண்ணுங்க. சரியா? கோர்ஸா நீங்க நல்லா போஸ்ட் போடலாம், நீங்க போஸ்ட் போடலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை வந்து அதை பாதிக்கவே கூடாது. நீங்க ஏதாவது இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே சப்போர்ட்டர் அந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா இது வந்து உங்களோட கெரியருக்கு பாதிப்படையும். கரெக்டா? உங்களோட கெரியரை பாதிக்கிற ஒரு சினாரியோ எது, நீங்க வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட் போடுறது. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய டெக்னாலஜி ஓரியன்டான க்ரோத்துக்கும் உங்களோட கெரியர் ஓரியன்டான க்ரோத்துக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த லிங்க்டினை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நோ மோர் ஃபன். ஃபன் we can have, பட் ஒன்லி கெரியர் லெவல் ஃபன், ஆஃபீஸ் லெவல் ஃபன் மட்டும்தான். ஓகேங்களா? நோ மோர் ஃபன் ஆக்டிவிட்டிஸ். ஃபன் ஆக்டிவிட்டி இருக்கலாம், பட் கெரியர் லெவலுக்கு இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய டெக்னாலஜிக்கல் லெவலில் இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி தானே ஃபன் போஸ்ட் இருக்குமே தவிர்த்து இது ரொம்ப அதை விட கம்மியாக அந்த மீம்ஸ் அதெல்லாம் வராது. சரியா?
இது வந்து ஒருத்தவங்கள ப்ரொஃபஷனலா பூஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் லெவல் தான் பார்த்தோம் நம்ம. ஆஸ் அ டிசைனரா நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு, ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனா நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு, உங்களுடைய டூல்ஸ் நீங்க போடலாம். கூகுள் அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். கூகுள் மை பிசினஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப் இதுல இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் போடலாம். அதுவே டிசைனரா இருந்தீங்கன்னா அடோப் எக்ஸ்டி, ஃபிக்மா, அடோப் சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், அப்புறம் வேற என்ன டூல்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர் ப்ரோ, இந்த மாதிரியான டூல்ஸை வந்து நீங்க போடலாம். இது மட்டும் இல்லாம கேன்வான் நிறைய டூல்ஸ் இருக்கு. எல்லா டூல்ஸுமே நீங்க ஸ்கில்ல ஆட் பண்ணலாம், தப்பே கிடையாது. சரியா? எல்லா டூல்ஸுமே நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட ஸ்கில் செட்ல ஆட் பண்ணலாம் ஆஸ் அ டிசைனரா. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டூல்ஸ் லைக் கூகுள் அனலிட்டிக்ஸ், கூகுள் மை பிசினஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, யூடியூப் மார்க்கெட்டிங், ஆட் கேம்பெயின் ரன்னிங், அது மாதிரி ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், ஆட் மேனேஜரு, இந்த மாதிரி எண்ணற்ற டூல் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஆட் ஆஸ் அ ஸ்கில் செட். எல்லாமே ஸ்கில் தானப்பா. நீங்க ஸ்கில் இல்லாம அந்த டூலை போய் ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ எவ்ரிதிங் யூ நீட் டு ஹேவ் சம் ஸ்கில். ஸ்கில் தான் எல்லாமே. ஃபைனா? ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்கிராச் லெவல்லேருந்து ஒரு 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 ப்ரொஃபைல் வேலிட் பண்ணியிருக்கோம். லைக் சாரா அப்படின்ற ஒரு ப்ரொஃபைலை வந்து வேலிட் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இந்த ப்ரொஃபைலை பார்த்த உடனே அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா யாரு, இந்த ஒரு பர்சன் ஹையர் பண்ண போறாங்கன்னா அப்படியே அப்படியே பக்காவா எடுத்துப்பாங்க. அப்படியே வாமா வாமா வேலைக்கு வந்துருமா அப்படின்றவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ப்ரொஃபைலை அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ எப்படி வந்து நீங்க உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களும் நீங்க எப்படி வந்து உங்களை நல்லா ஷோ பண்ண விரும்புறீங்களோ, அதே மாதிரி உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்க என்ன பண்ணிக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே ஃபைன். இப்போ அடுத்த ஒரு ப்ரொஃபைலை வேலிடேட் பண்ணுவோம் வாங்க. இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயகீர்த்தனா. ஓகேங்களா? இவங்க வந்து ஆங்குலர் டெவலப்பரா இருக்கிறாங்க. ஓகேங்களா? சென்னையில். ஃபைன். இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் கேப்ஜிமினி. கேப்ஜிமினியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பெரிய கம்பெனி கேப்ஜிமினிப்பா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் எங்கும் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டெவலப்பராக ப்ரோடின் இன்ஃபோடெக்ன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெர்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியில். அண்ட் தென் ஃபைனலி ஷி காட் ஜாப் இன் கேப்ஜிமினி. கேப்ஜிமினின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டாப் லெவல் ஆஃப் ஒரு எம்என்சி. ஓகேவா? இவங்க மொத்தம் ஒர்க் பண்ணது 3 கம்பெனிஸ் தான். 3 கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ரொஃபைலை பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் வித் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்கிங் வித் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஸ்கில்ட் இன் Angular 2+, HTML, JavaScript, CSS, Bootstrap, and Material. Knowledge in Node is a GitHub. இதெல்லாம் வந்து கோடிங் லாங்குவேஜ். ஓகேவா? கோடிங்கில் வர ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே, இவங்க ஒரு கோடர்னு பேசிக்காக சொல்லிட்டாங்க. உங்களோட நாலேஜஸ் எல்லாம் போட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட அபவுட் செக்ஷனை நீங்கள் தான் எல்லாரோட நீட்டாக எழுதணும். இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்துடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் கண்டென்ட்டுக்கெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நீங்களே வந்து சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி சூப்பரான கண்டென்ட்டை அழகாக கொண்டு வரலாம். கொண்டு வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைக்கணும். இப்போ நான் சாட் ஜிபிடிலேருந்து 1000 கண்டென்ட் எடுத்துன்னு வரல நான். ஆனால் எடுத்துன்னு வந்து போட்டு ஒரே அடியில் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் வேல்யூவே கிடையாதுல்ல. நான் எனக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றணும். என்னோட ப்ரொஃபைலை நான் வேல்யூடாக காட்டணும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் வேணும், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை எனக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 ப்ரொஃபைலை போய் பாருங்கள். அப்பயும் உங்களுக்கு ஒன்றும் உருவாகலை, ஒன்றும் வரமாட்டேங்குது எனக்கு அப்படின்னா, சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்கும். அதில் நல்ல நல்ல கண்டென்ட்டாக பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் ரைட் பண்ணி போட்டுக்குங்க. பட் ஆனால் உங்களுக்கு இன்டர்வியூவில் போகும்போது கொஷின் கேட்பாங்க அதில் இருக்கிறத பற்றி. ஓகேவா? நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு கொஷினே நடக்கும். நீங்கள் போட்டுன்னு போனது அந்த ஃப்ரெண்டோட ரெஸ்யூமே, நான் நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு போனேன் அப்படிலாம் சொன்னீங்க, அப்படிலாம் இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா?
ஸோ உருவாக்கும் போது ஒரு ஜாபுக்கும் ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஜாபுக்குமே நீங்க என்ன பண்ணணும், ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணணும். சரியா?